மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதிக்கு அண்டரில் வரக்கூடிய மருத்துவ படிப்புகளான BHMS, BUMS, BSMS, BHMS, BAMS இந்த கோர்சஸ்க்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான ஷெடியூல் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஜென்ரல் கேட்டகரி 92.5% ரிசர்வேஷனில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி நமக்கு 7.5% அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கான கவுன்சிலிங் நமக்கு வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி 10 மணிக்கு ஓப்பன் ஆகி 7/10/2025 5 மணி வரை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ரவுண்டு 1ஓட ரிசல்ட் பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை 10ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு காலேஜில் நீங்கள் சேரதுக்கான கடைசி நாள் பார்த்திங்கன்னா 17/10/2025 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காலேஜில் சேரணும். ஸோ உங்களுக்கான கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும். நமக்கு ஆயுஷோட வெப்சைட், அதாவது www.ayush.org அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நீங்கள் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கான லிங்க் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கான கைட்லைன்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக என்ன செய்யலாம் அப்படின்னா படித்து பார்க்கலாம். ஸோ கவுன்சிலிங்க்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் நீங்கள் வந்து பே பண்ணணும். உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் உங்களுக்கு அதில் காட்டக்கூடிய காலேஜஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் OTP போட்டு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ கவுன்சிலிங்க்கு முன்னாடி எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சீட் வேக்கன்சி என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. தென் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் 5000 யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OC, BC, BCM, MPC பிரிவை சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் கட்டணம் 5000 செலுத்த வேண்டும். அதே மாதிரி SC, SCA, ST, BC கிறிஸ்டின், மதமாறிய கிறிஸ்தவர்கள், குடும்ப ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக உள்ள செல்லுபடியாகும் வருமான சான்றிதழ் இல்லாதவர்களும் ஆன்லைனில் கல்வி கட்டண முன்பணம் 5000 ரூபாய் என்ன செய்யணும் அப்படின்னா செலுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது உங்ககிட்ட செல்லுபடி ஆகக்கூடிய இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 லேக்ஸுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 5000 முன்பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவுன்சிலிங் ஷெடியூலை டவுன்லோட் பண்ணி எல்லாருமே என்ன செய்யுங்க அப்படின்னா பொறுமையாக படித்து பாருங்கள். நான் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் இந்த PDF ஃபைலை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் BNYS, MBBS, BDS அண்ட் ஆயுஷ் கவுன்சிலிங் குறித்த அப்டேட்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸில் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் BHMS, BUMS, BSMS, BAMS கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.